ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வாக்கு எண்ணிக்கை 8 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா பொறுத்தவரையில் மொத்தமாக 90 தொகுதியில் உள்ளன. 46 என்பது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஹரியானாவில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அமைப்பது அங்கு உறுதியாக இருப்பதுதான் முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன. ஹரியானா பொறுத்தவரையில் மொத்தம் இருக்கக்கூடிய 90 தொகுதிகளில் காங்கிரஸ் 74 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றது. பாஜக 11 இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிக்கின்றது. தேசிய லோக்தளம் மற்றும் இதர மாநில பிராந்திய கட்சிகள் பெரிய அளவிலான ஒரு செல்வாக்கை அங்கு பெற முடியாத சூழல் தான் காணப்படுகிறது. மற்றவை 5 இடங்களில் முன்னிலை வகிக்கிறார்கள். அதன்படி பார்த்தோம் என்றால் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பது என்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கின்றது. பெரிய அளவிலான மாற்றம் இல்லாமல் இதே நிலை தொடர்ந்தால் காங்கிரஸ் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஹரியானாவில் அரியணை ஏறப்போகிறது என்பது உறுதியாக இருக்கின்றது. அதே சமயத்தில் மற்றொரு மாநிலமாக இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் பொறுத்தவரையில் 2019 அங்கு சிறப்பு பிரிவு 370 மற்றும் 35A என்ற சிறப்பு பிரிவு நீக்கப்பட்ட பிறகு அங்கு 2 யூனியன் பிரதேசங்களாக ஜம்மு காஷ்மீர் மாற்றப்பட்டது. சட்டமன்றத்துடன் கூடிய யூனியன் பிரதேசமாக ஜம்மு காஷ்மீரும் அதே போன்று சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசமாக லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்ட பிறகு அங்கு நடக்கக்கூடிய முதல் தேர்தல் இது என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அடிப்படையில் 2024க்குள்ளாக ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலானது நடத்தப்பட்டு அந்த வாக்கு எண்ணிக்கை 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்று தற்போது முடிவுகள் வெளியாக இருக்கின்றது. ஜம்மு காஷ்மீர் மொத்தமாக இருக்கக்கூடிய 90 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்ற 90 தொகுதியில் முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன. அந்த தேர்தல் பொறுத்தவரையில் காங்கிரஸ் 46 இடங்களிலும் பாஜக 27, மக்கள் ஜனநாயக கட்சி 5 இடங்கள், மற்றவை 12 இடங்களில் முன்னிலை வகிக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பது உறுதியாக இருக்கும் சூழ்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் தற்போது வரையில் ஒரு இழுபறிதான் காணப்படுகின்றது. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை காங்கிரஸ் முன்னிலை வகித்தாலும் கூட இது அப்படியே தொடருமா அல்லது வாக்கு எண்ணிக்கை முடிவில் மாறுபடுமா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. தேர்தல் முடிவுகள் இன்னும் துல்லியமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான நாம் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.